மின்னோட்டம். மின்னூட்டங்கள் நகர்ந்து செல்றதுக்காக ஒரு பாதை ஒண்ணு அமைச்சோம்னா எலக்ட்ரான்கள் அந்த பாதையின் வழியாக அதிக மின்னழுத்தத்திலிருந்து குறைவான மின்னழுத்தத்தை நோக்கி நகரும். அப்படி எலக்ட்ரான்கள் நகரும் பொழுது அங்கு மின்னோட்டம் உருவாகிறது. இந்த ரெண்டு இடத்துலயும் மின்னோட்டம்னு வரணும், நோட் பண்ணிக்கங்க. மின்னோட்டத்தினுடைய திசை. முன்ன நேர் மின்னூட்டங்கள் நகர்றதா நினைச்சிட்டு இருந்தாங்க. அந்த நேர் மின்னூட்டங்களின் இயக்கம் மரபு மின்னோட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. எலக்ட்ரான்களினுடைய இயக்கம் எலக்ட்ரான் மின்னோட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. மின்கலத்தினுடைய குறியீடு கொடுத்திருக்காங்க. இதுல நீளமான கோடானது நேர்மின் வாயை குறிக்கும், சின்ன கோடு எதிர்மின் வாயை குறிக்கும். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மின்கலங்களின் இணைக்கப்பட்டது மின்கல அடுக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மின்னோட்டத்தை அளவிடுதல், அதாவது ஒரு குறிப்பிட்ட புள்ளியின் வழியாக ஒரு வினாடியில் எவ்வளவு மின்னூட்டங்கள் கடந்து செல்லுதோ அது ஒரு மின்னோட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஒரு புள்ளியின் வழியாக ஒரு வினாடி நேரத்துல எவ்வளவு மின்னோட்டம் கடந்து செல்லுமோ அந்த அளவானது மின்னோட்டம்னு சொல்லப்படுது. மின்னோட்டத்தின் SI அலகு ஆம்பியர். அத A அப்படிங்கிற குறியீட்டால குறிக்கணும். 1 ஆம்பியர் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு வினாடி நேரத்துல ஒரு கூலும் மின்னூட்டமானது ஒரு குறிப்பிட்ட புள்ளியை கடந்து செல்லுது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்கு மின்னோட்டத்தின் மதிப்பு 1 ஆம்பியர். இந்த மின்னோட்டத்தை அளக்கிறதுக்காக அம்மீட்டர் அப்படிங்கிற கருவியை பயன்படுத்தணும். அம்மீட்டரை எப்பொழுதுமே தொடர் இணைப்பில் இணைக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம். அம்மீட்டரை எப்பொழுதுமே தொடர் இணைப்பில் இணைக்க வேண்டும். தொடர் இணைப்புனா என்னங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். மின்னழுத்த வேறுபாடு. ஒரு மின் சுற்று எடுத்துட்டோம்னா அந்த மின் சுற்றுல நாம ஃபேனை கனெக்ட் பண்ணிருக்கலாம், லைட்டை கனெக்ட் பண்ணிருக்கலாம். ஃபேனை கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அங்கு மின்னாற்றலானது இயக்காற்றலா மாற்றப்படுதுன்னு அர்த்தம். லைட் கனெக்ட் ஆயிருக்குன்னா அங்கு மின்னாற்றலானது ஒளியாற்றலா மாற்றப்படுதுன்னு அர்த்தம். அப்போ அந்த மின் சுற்றுல சுத்திட்டு இருக்கிற ஒவ்வொரு கூலும் மின்னூட்டத்தினாலும் பிற வகை ஆற்றலாக இந்த மின்னாற்றலானது மாற்றப்படுது. எவ்வளவு மின்னாற்றல் பிற வகை ஆற்றலா மாற்றப்படுதுங்கிறது அந்த கருவிக்கு இடையில் உருவாகின்ற மின்னழுத்த வேறுபாட்டை பொறுத்து இருக்கு. மின்னழுத்த வேறுபாட்டின் குறியீடு V சமம் W/Q. இந்த மின்னழுத்த வேறுபாட்டினுடைய அலகு வோல்ட் ஆகும். மின்னழுத்த வேறுபாட்டை அளவிடுவதற்காக வோல்ட் மீட்டர் அப்படிங்கிற கருவியை நாம பயன்படுத்தலாம். இந்த வோல்ட் மீட்டர்ங்கிற கருவியை எப்பொழுதும் பக்க இணைப்பாகவே இணைக்க வேண்டும். அப்போ அம்மீட்டரை தொடர் இணைப்பா இணைக்கணும், வோல்ட் மீட்டரை பக்க இணைப்பா இணைக்கணும். தொடர் இணைப்பு பக்க இணைப்பு அப்படிங்கறத அடுத்த பகுதியில நாம பார்க்கலாம். அடுத்து மின் தடை. ஒரு கம்பியின் வழியே மின்னோட்டம் பாயும் பொழுது அந்த மின்னோட்டம் பாயறத அந்த கம்பியினுடைய ஒரு சில தன்மை எதிர்க்கும். அப்படி மின்னோட்டத்தை எதிர்க்கும் கம்பியின் பண்பு மின் தடை அப்படின்னு சொல்லப்படுது. இது பொருளுக்கு பொருள் மாறுபட்டு இருக்கும். உதாரணத்துக்காக தாமிரம், அலுமினியம் இந்த மாதிரியான பொருட்களை நற்கடத்திகள்னு சொல்றோம். காரணம் குறைந்த அளவு மின் எதிர்ப்பே இருக்கும், அதிக அளவு மின்னோட்டத்தை கடத்தும். அதே சமயம் நிக்ரோம், வெள்ளிய ஆக்சைடு இந்த மாதிரியான பொருள்களானது அந்த ஒரு பொருள் மின்னோட்டம் தன் வழியே பாயறதுக்கு அதிக மின் தடையை கொடுக்கும். அதனால இப்பொருட்களை மின் கடத்தா பொருள்கள் அப்படின்னு நாம அழைக்கிறோம். இது போக மின் காப்புகள் அப்படின்னு சில பொருட்கள் இருக்கு. கண்ணாடி, ரப்பர் இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் கூட மின்னோட்டத்தை கடத்தவே கடத்தாது. அப்படி கொஞ்சம் கூட மின்னோட்டத்தை கடத்தாத பொருட்களை நாம பாதுகாப்பு கருவிகளாக மின் சுற்றுகள்ல பயன்படுத்திட்டு இருக்கோம். இந்த மின் தடையினுடைய அலகு ஓம். அதனுடைய குறியீடு இங்க கொடுத்திருக்காங்க. ஒரு கடத்தியின் வழியா 1 ஆம்பியர் மின்னோட்டம் பாயும் போது அதன் முனைகளுக்கிடையே மின்னழுத்த வேறுபாடு 1 வோல்ட்னா அந்த கடத்தியின் மின் தடை 1 ஓம் ஆகும். அதாவது மின் தடையினுடைய சமன்பாடு R சமம் V/I.
இந்த மின்தடைய நாம மின் சுற்றுல மின்னோட்டத்தின் அளவை கட்டுப்படுத்துறதுக்காக பயன்படுத்தலாம். அப்படி இந்த மின்தடையை கொடுக்கின்ற பொருட்களை மின் தடயங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மின்தடையில பல்வேறு வகைகள் இருக்கு. ஒண்ணு நிலையான மின்தடயம், இன்னொன்னு மாறும் மின்தடயம், இன்னொன்னு மின்தடை மாற்றி. மின் சுற்று படம், அதாவது மின் சுற்று தொடர்பான கணக்குகளை சால்வ் பண்றதுக்கும் மின் சுற்றுல எந்தெந்த பொருள் எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறத குறிக்கிறதுக்கும் மின் சுற்று படமானது வரையப்படுது. மின் சுற்று படத்துல 4 மிக முக்கிய கூறுகள் இருக்கு. அது சாவி, மின்தடை, மின்கலம் மற்றும் இணைப்பு கம்பி. இந்த மின் சுற்று படத்துல இணைக்கப்படுகின்ற கருவிகளுக்கு சில பொதுவான குறியீடுகள் இருக்கு. அது அட்டவணையில கொடுத்திருக்கிறாங்க, முழுவதும் மனனம் செஞ்சு கொள்ளணும். பல்வேறு மின் சுற்றுகள். மின் சுற்றானது தொடர் இணைப்பு மற்றும் பக்க இணைப்பு என்று வகைப்படுத்தப்படுகிறது. தொடர் இணைப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா, மின் சுற்றில் உள்ள ஒவ்வொரு கருவியும் அடுத்தடுத்து ஒன்றை அடுத்து ஒன்று ஒரே தடத்தின் வழியாக இணைக்கப்பட்டிருந்தால் அது தொடர் இணைப்பு என அழைக்கப்படுகிறது. தொடர் இணைப்புல மின்னோட்டத்தின் மதிப்பு மாறாமல் இருக்கும். பக்க இணைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மின் சுற்றில் உள்ள ஒவ்வொரு கருவியும் ஒவ்வொரு தடத்தில் வேறு வேறு தடத்தில் இணைக்கப்பட்டிருந்தால் அது பக்க இணைப்பு என்று அழைக்கப்படுகிறது. பக்க இணைப்புல ஒவ்வொரு தடத்தின் வழியாகவும் பாய்கின்ற மின்னோட்டங்களின் கூடுதலானது மொத்த மின்னோட்டத்துக்கு சமமாக இருக்கும். அப்போ மின்னழுத்த வேறுபாட்டின் மதிப்பு பக்க இணைப்புல மாறாம இருக்கும், மின்னோட்டத்தின் மதிப்பு தொடர் இணைப்புல மாறாம இருக்கும்.